ஹலோ மக்களே, கோழி கூண்டுக்கெல்லாம் இன்றைக்கி சாணி போட்டாச்சுங்க. அது அந்த கடைசியிலேருந்து இது வரைக்கும் போட்டிருக்குது. கூண்டெல்லாம் நவுத்தி வச்சுட்டு சாணி போட்டு பக்கம் கூண்டெல்லாம் நவுத்தி வச்சுட்டு மறுபடியும் கூண்டு இருந்த பக்கமெல்லாம் சாணி போட்டுட்டு எல்லாம் ஓரங்கட்டி சாணி போட்டாச்சு. சாணி போடுறதுல என்ன ஒரு யூஸ்னால், இந்த விஷப்பூச்சியெல்லாம் வராது. பாம்பு, தேள், பூரான்லாம் குறைவாக வரும். இல்லைன்னா இந்த கோழியோட சாணியோட வாசத்துக்கு அதிகமாக வரும். சாணி போடாமல் இருந்தால் கோழியோட ஸ்மெல் அந்த கோழியோட இதுக்கெல்லாம் ஸ்மெல்லுக்கு அதிகமாக இந்த பாம்பெல்லாம் அதிகம் வரும். இந்த மாதிரி போடுறப்ப கொஞ்சம் குறையும். பாம்பு பூச்சி குறையுங்கிறதையும் தாண்டி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நோயெல்லாம் கூட வராது. ஸ்மெல் அதிகமாக இருந்தால் நோயும் வரும். இந்த மாதிரி போடுறப்ப நோயும் வராது. உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். ஒரு ஆள் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த படுத்துட்ருக்காங்க. எங்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். தெரியுறாங்களா? இங்கே தான் இருக்காங்க. அவங்க கருப்பாக இருக்கிறாங்க, அதனால் தெரியாது. அடைக்குட்டி வச்சுருக்குதுங்க மக்களே. வீட்டில் கொண்டு அடைக்குட்டி வச்சா அங்கே படுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கே தான் படுப்பேன்னு சொல்லிட்டு படுத்துருந்தாங்க. அதனால் நேற்று தான் அடை கூட்டினாங்க. நேற்று எனக்கு உடம்பு சரியில்லாதங்காட்டி வீடியோ எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு இதை சோளத்தட்டு கணிது அதுக்குள்ளே படுத்துருக்குறாங்க. மொட்டை இங்கே தான் விட்டாங்க. அதனால் இங்கே தான் படுப்பேன்னு சொல்லிட்டு இங்கேயே படுத்துருக்குறாங்க. நேற்று அடைக்குட்டி வச்சுருக்குறோம். நாளைக்கு இன்னொரு 21 நாள் கழித்து எத்தனை குஞ்சு பறிக்குதுன்னு உங்கள்கிட்ட நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.